ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்ட்டான வெண்டங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ண வெண்டங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. வெண்டங்காயில் வளவளப்பு தன்மை இருக்கிறனால நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் வறுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே சீரகம், வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மூணையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நல்லா கழுவிட்டுட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக போயிருச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்குது. நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சிட்டு இப்போ இந்த கடைஞ்ச பருப்பை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிளறி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டங்காவையும் இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெண்டங்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான டேஸ்ட்டான வெண்டங்காய் சாம்பார் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.